வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு கேபிஎஸ் பண்ணையாளர். நாங்கள் இப்போ ரீசெண்டாக திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள வீடியோ தான் இது. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்ட்ரி கேட்டு. இது மலைக்கு போகக்கூடிய ரோட்டில் நிற்கிறோம். நாங்கள் இது டாட்டா சுமோவில் போயிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டாட்டா சும்மா நாங்கள் ஒரு 10-11 பேர் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 120 ரூபா டிக்கெட்டு. அப்புறமா பஸ்ஸிலலாம் போகிறது வந்து 90 ரூபான்னு நினைக்கிறேன். நாங்கள் வண்டியில் போயிருந்தோம். நிறைய பேர் வண்டியிலே எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க. வேன்லாம் பயங்கரமாக நிறைய நிற்கிது. ஆனால் உள்ள செக்கிங்லாம் முடிச்சு தான் நீங்கள் போகணும். ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில்லாம் கொண்டு போக முடியாது. ஸ்டீல் பாட்டில் கொண்டு போகலாம், அங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். அப்புறமா உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் அங்கே கிடைக்கும், தண்ணி வாட்டர் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் எங்கேயுமே பிளாஸ்டிக் பாட்டில் எங்கே அலோடு கிடையாது. மாதிரி சிகரெட், பீடி எல்லாம் இருந்தாலும் எல்லாம் டோட்டலாக செக்கிங்கில் எடுத்துருவாங்க. எதையுமே மலையில் வந்து மலைக்கு போகக்கூடிய டைமில் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. எதுவுமே நீங்கள் கீழே தான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செக்கிங் டோட்டலாக ஃபுல் ப்ராப்பர் செக்கிங் நடக்குது. செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வண்டியில் ஏறி திருப்பி கிளம்பி போயாச்சு. அதே போல் எங்களுக்கு விடிய காலம் 3:30 தரிசனம் கிடச்சிச்சு. தரிசனம் முடிஞ்ச உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் தரிசனம் முடிக்கக்குள்ளே நைட்டு நாங்கள்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சிட்டோம். மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு தரிசனம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். கூட்டங்கள்லாம் அதிகமாக கிடையாது. இருந்தாலுமே அவங்க ரூம்புலெல்லாம் போட்டு அடைச்சி எடுத்து போட்டு நெரிசலாட்டு ஆக்கி டிலே பண்ணி தான் வெளியே விட்டாப்புல. எங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. அப்புறம் இது வந்து கோயிலில் இடது சைடு உள்ள கிரவுண்டு. இது கிரவுண்டு இருக்குது. அந்த தேர் எல்லாம் போகக்கூடிய இது மக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள். இது நல்லா பெரிய சிலாத்தை கட்டி போட்டிருக்காங்க. நைட்டு மக்கள்லாம் தூங்குறது எல்லாமே இங்கே எதுவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. சாப்பிட்டுட்டு நீட்டாக அங்கேயும் இங்கேயும் படுத்து உறங்கிட்டு அவங்கள பாத்ரூம் எல்லாமே இருக்குது. டாய்லெட் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கே போனாலும். ஆனால் ரூம் இருந்தால் ரொம்ப லேடிஸ்லாம் போகிறதா இருந்தால் ரூம் இருந்தால் சேஃப்டியாக இருக்கும். அப்படியே ஒன்லி வெறும் ஜென்ஸ் மட்டும் சிங்கிளாக போகிறதா இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சும்மா அங்கேயும் நம்ம பேக்கெல்லாம் வச்சுக்கிடலாம். லாக்கர்லாம் இருக்கும், லாக்கரில் பேக் வச்சுக்கிடலாம். இது என்ன தொப்பகுளம் இருக்குது. தொப்பகுளத்தில் வந்து நாங்கள் போகிற டைமில் வேலை நடந்துக்கிட்டு இருந்து, தண்ணியெலாம் கிடையாது. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணி வேலை நடந்துக்கிட்டு இருந்து மக்கள்லாம் எல்லாம் படுத்து உறக்கம் நடக்குது. நல்லா அருமையாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே நல்லா ஸ்பீக்கர்லாம் வச்சு எடுத்து அருமையாக இருக்குது. இது கோயில் என்ன தெரியுது. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள். இது தேருக்குள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக மூடி வச்சுருக்குறாங்க. அந்த இது தெரியுது, சைடில் தெரியுது. அது இப்போ நாங்கள் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே விடுறது எந்த வழியோடு விடுறாங்கன்னே தெரியல. அந்தலேயும் சுற்றி எடுத்து மண்டாகண்ணி சுற்றி எடுத்து கொண்டு விடுறாப்புல. நமக்கு ஒன்றும் சரியாக கன்ஃபியூஸ் ஆகிடுது. எனக்கு ஃபஸ்ட் வாட்டி நான் போயிருந்தேன். எனக்கு சரியாக தெரிஞ்சில்லை. வலது சைடோடி உள்ளே போயிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வலது சைடோடி உள்ளே போய் எடுத்து எல்லாமே சுற்றி எடுத்து விட்றாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய ரூம்பெல்லாம் கட்டி வச்சுருக்கிறாப்புல. இது கோயிலுக்கு முன்னால் உள்ள கிரவுண்டு. நல்ல பெரிய கிரவுண்டாக இருக்குது. இது ஒரு கிரவுண்ட் இருக்குது. இதில் இருந்து ஒரு 10 அடி உயரத்தில் இன்னொரு கிரவுண்ட் இருக்குது. மக்கள் எவ்வளோ மக்கள்னாலும் வந்து தங்கலாம். ஆனால் இதில் அவங்கள பார்த்தாலே தெரியும், கூட்டங்கள் கிடையாது, ரொம்ப கம்மி தான் கூட்டங்கள். இதில் வந்து இதிலே உங்களுக்கு ரைட் சைடு வந்து அங்கே உள்ள தேங்காய்கள் உடைக்கிறது, பத்தியெல்லாம் தீவரணம் காட்டுறது எல்லாமே, இங்கே சுடமெல்லாம் வைக்கிறது எல்லாமே இந்த ரைட் சைடு வச்சுக்கிட்டுருக்காங்க மக்கள். ஏன்னா கோயில் உள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே அலோடு கிடையாது. உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறதோ இல்லை நம்ம அர்ச்சனை பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வெறும் பைசா துட்டு மாத்திரம் தான் மட்டும்தான் கொண்டு போகணும் உண்டியில் போடணும், அவ்வளோதான். வேறு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சும்மா அப்படி காசை மாட்டும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எது பண்ணணுமோ வெளியே வந்து பண்ணிக்கிட வேண்டியதான். உங்களுக்கு இது மாதிரி உள்ளெல்லாம் எதையுமே பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எதாவது வச்சுருந்து எதுவும் கொண்டு போனால் கூட எடுத்து
வெளியே போட்டுருவாங்க. அதனால் உள்ள எதுவுமே உங்களுக்கு அலோடு கிடையாது. எது பண்ணணுமோ இதில் ரைட் சைடு என்ன மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து தீவிரம் காட்டிக்கிறது, சூடம் வைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, பற்றி வைக்கிறது எல்லாமே கரெக்டாக அந்த கோபுரம் நேர் வச்சுருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு அது நேர் வந்து காட்டி மக்கள்லாம் கும்பிட்டு எடுத்து நீட்டாக வச்சு இங்கே வச்சுக்கிட்டாக்கி அங்கே அவங்க திருப்பதி ஐயா வந்து அவர் ஏற்றுக்கிடுவார். எந்த ஒரு இதையும் எல்லாமே இங்கே இவங்க காட்டுறது தீவிரம் எல்லாமே அவர் ஏற்றுக்கிடுற மாதிரி இங்கே இதில் வச்சுருக்குறாங்க. நல்லா பெரிய மலைகள் பின்னாலெல்லாம் மலைகள் இருக்குது, நிறைய கோயில்கள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. மலையை சுற்றி எல்லாமே கோயில். பார்க்குறதுக்கு அப்படியே சின்ன மலை மாதிரி தெரியும், ஆனால் இடம் அதிகமாக பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ இடம்னால கிலோமீட்டர் பல கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. வேறு இடங்களுக்கெல்லாம் வண்டியில் தான் போகணும், அந்த அளவுக்கு இருக்குது. கோயிலை சுற்றி பெரிய பெரிய பில்டிங் ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அங்கே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸும் இருக்குது, நிறையா கோயிலில் உள்ள இது நிறையா இருக்குது. ரொம்ப வாடகைலாம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் மற்றபடி ப்ரைவேட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்லா நீட்னஸாக இருக்குது, நல்லா அருமையாக வச்சுருக்குறாங்க. ஆனால் வாடகைலாம் கொஞ்சம் அதிகம்தான், ப்ரைவேட்டில் அதிகம். அங்கே உள்ள மற்றபடி கோயிலில் உள்ளதாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கம்மி, ₹100 இவ்வளோ தான் இருக்குமா. நான் எங்களுக்கு கோயிலில் உள்ள இல்லை, நாங்கள் வந்து தனியார் ஹோட்டலில் தான் போய் தங்கினோம். நாங்கள் ஆட்கள் எண்ணிக்கை அதிகங்கிறதுனால எங்களுக்கு கரெக்டாக 2 நாள், நம்ம 2 நாள் தங்கிறதுக்கே ஒரு நாள் தான் தங்கணும். ஒரு நைட்டு சாயந்தரம் கீழே வந்துட்டோம். அதனாலுமே எங்களுக்கு ₹3000 இவ்வளோ வாங்கியிருந்தாங்க. இது 2வது ஒரு தளம். ஆனால் உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும், அதில் மக்கள் எல்லாமே கோயிலில் எல்லாம் தீவிரம்லாம் வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரண்டில் தெரியுது உங்களுக்கு, பார்த்தா தெரியும். தேங்காய் உடைக்கிறது எல்லாமே எதுவும் பண்ணுவாங்க. நாங்கள் இடத்துல கீழ் திருப்பதியில் ஒரு கோயிலுக்கு வந்திருந்தோம். கீழ் திருப்பதி கோயில் கீழே மலையில் கிடையாது, இது கீழே உள்ளது. இது ஒரு சிவன் கோயில். சிவன் கோயிலில் வந்து ஃபுல்லாக தெப்பக்குளம்லாம் அருமையாக இருந்தது. இது வந்து தண்ணி வந்து அந்த மலையில் உள்ள தண்ணி தான் கீழே வரும் போல் இருக்குது. அந்த மலையில் உள்ள தொடர் தான் இது. கீழே வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்து, கொஞ்சமாக வந்து. ஆனால் மழை நேரங்களில் வந்து அதிகமாக தண்ணி வரும் போல் இருக்குது. இதில் தண்ணி நிறைய வரும். ஆனால் நல்லா இருந்தது. எல்லாம் அந்த மலைகள் இடங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு தொப்பகலாம் இருக்குது. ரொம்ப தண்ணி ரொம்ப சுத்தமாக இருந்து, ரொம்ப தெளிவாட்டு அருமையாக இருக்குது. மக்கள் அந்த அருவியில் குளிக்கலாம் செய்கிறாங்க. நாங்கள் போன பசங்க கூட 2-3 வரலாம் குளிச்சானுங்க. மக்கள் என்ன அதை குளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இது எங்கள் நாங்கள் கீழ் திருப்பதியில் தங்கின ரூம்பு பில்டிங்கில் இருந்து நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவுட்டரில் லொக்கேஷன், அந்த மலை 7 மலைகள் ஒரே தொடராக இருக்குது. உள்ள நல்ல ரோடெல்லாம் அருமையாக வச்சுருக்குறாங்க. என்ன ஒன்று என்னென்னா, கோயிலுக்கு போகும்போது கூட ஓகே, வரும்போதெல்லாம் ஆமாம் கிலோமீட்டர் கணக்கு ஸ்பீடுக்கு இவ்வளோ தான். ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் உங்களுக்கு கீழே வர முடியும். ரொம்ப அதிக ஸ்பீட்லலாம் வர முடியாது. ஸ்பீடெலாம் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் வரணும். இவ்வளோ உங்களுக்கு மலையிலேருந்து தொடங்கினீங்கன்னா 20 நிமிஷம் கண்டிப்பாக கீழே வந்து இறங்குறதுக்கு 20 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிடணும். எல்லாமே இருந்தனாக்கி உங்களுக்கு அதுக்கே ஃபைன் உண்டு. நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா ரொம்ப மெதுவாக வரணும். ஏன்னா இடையில வந்து நிறையா மிருகங்கள் எல்லாமே காட்டு மிருகங்கள் வந்து சாடிடும், எதுவும் ஆக்சிடெண்ட் ஆயிருங்கிறதுக்காக ரொம்ப ரூல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு அந்த இதெல்லாம். இது மேல் திருப்பதியில் உள்ளது தான். இது மேல் திருப்பதியில் உள்ளது தான், மலையில் உள்ளது தான். இதில் ஒரு 11 இடத்துல இருந்து தீர்த்தமாட்டு தண்ணி சாடுது. இதில் மக்கள் 11 இதுலேயுமே காலை கையை நினைக்கிறாங்க, குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. இது ஒரு சிவன் கோயிலாக பெருமாள் கோயில் இருக்குது. இது ஒரு சின்ன கோயில். இதில் ஒரு அருவி தாக்காடு. இந்த தண்ணி தான் அந்த
திருப்பதி சிவன் கோயிலுக்கு போய் அங்கெல்லாம் தண்ணீர் இருக்குது. இப்போ என்ன ஒன்று, ஒரு தெய்வத்தோட கோயிலுமே கிடையாது, எல்லா கோயிலும் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, அதில் சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. அதனால் வந்து ஒரு கோயில் தான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லா தெய்வங்களும் இருக்குது அதில். ஆனால் எல்லாமே எல்லா ஒரு கருவறை அந்த கோயில்களுடைய இதில் எல்லாத்துலேயுமே தமிழில் தான் என் பெயர்லாம் இருக்குது. அந்த தமிழ்லன்னா உள்ள கருவறையில் உள்ள கல்வெட்டுகள் வந்து பழைய காலத்தில் தமிழில் வெட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ எல்லாமே வெளியே அவுட்டரில் எல்லாமே தெலுங்காக மாற்றிட்டாங்க, உள்ளே மட்டும்தான் தமிழ் இருக்குது.